अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अथ प्रत्यक्षस्य अनुमान बाध्यत्वம் 368 பக்கம் இந்த புத்தகத்துல பிரத்யட்சமானது அனுமானத்தினாலையும் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறத இப்ப நிரூபணம் பண்ண போறோம். பிரத்யட்சம் தான் எல்லாத்த விட வசதிங்கிறது அவளுடைய கட்சி. ஏன் அதனை முதல்ல உண்டாச்சு பிறந்த காலத்துல பிறந்த க்ஷணத்திலிருந்து அவன் பிரத்யட்சத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கான். அனுமானாதிகள்லாம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் தான் வந்தது. நியாயமா அவன் நையாயிக்கம் சொல்லக்கூடியதான பஞ்சாவயவ வாக்கியங்கள்லாம் அந்த சாஸ்திரம் வாசித்த பிறகுதான் வந்தது. அதுக்கு முன்னால் நம்ம ஏதோ ஊகம் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் அனுமானம் தான். இந்த பஞ்சாவயவ வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணலை நம்ம. இருந்தாலும் பின்னாலதான் வந்ததுங்கிற சந்தேகம் இல்லை. இப்போ பிரத்யட்சம் ஜேஷ்டம், பிரத்யட்சம் பலத்தோட கூடியது, இப்படி அநேக யுக்திகள்னால அவன் பிரத்யட்சம் வசதிங்கிறான். ஆனால் அனுமானமும் சில சமயத்துல வசதியா ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்துக்கும் ஒரு மோதல் வந்தா இப்ப யார் சார் ஜெயிப்ப இப்படின்னு ஒரு சந்தேகங்கள் வரும் பொழுது அதுக்கு நாம என்ன சொல்றோம், பிரத்யட்சம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அது பரீட்சிதமான பிரத்யட்சமா இருக்கணும். ஏனால் பரீட்சிதமான பிரத்யட்சம் அது என்ன பரீட்சை இருக்கிறது, யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனா அப்படின்னு சொல்லி விடாது. அது நமக்கு விவகாரத்துல அதுக்கு தோஷம் ஒன்றும் ஏற்படலை, இசம்பாதம் ஏற்படலை, அர்த்தக்கிரியாகாரியாக இருக்கு. இப்படி சில பரீட்சைகள் இருக்கு. சம்பாதி பிரவருத்தி ரூபம் அப்படின்னு சிலது சொல்லணும். அப்படி பரீட்சிதமான பிரத்யட்சமா இருந்தா அது வசதி. அதே போலயே தர்க்கத்துல எப்படிப்பட்டதான தர்க்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சத்தர்க்கமாக கூடியிருக்கணும். விபட்ச பாதக தர்க்க சச்சிவமாக இருக்கணும். அப்படிப்பட்டதான அனுமானம் இருந்தால் அந்த அனுமானம் பிரத்யட்சத்தோட வசதி. அப்படி ஒரு சாதாரண பிரத்யட்சத்துக்கும் விபட்ச பாதக தர்க்கத்தோட கூடின அனுமானமும் இருக்குமே ஆனால் அவை 2 பேருக்கும் மோதல் ஏற்படுமே ஆனால் அப்பொழுது அனுமானம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இவாழ்கிய கட்சி. கிஞ்ச விபட்சபாதக தர்க்க சச்சிவம் அனுமானம் அப்படி பிரத்யட்ச பாதகம். ஏன்னா பிரத்யட்சத்துக்கு ஸ்ருதி பாதகத்துக்கு கீழே சொல்லியாச்சு. இல்ல ஸ்ருதி பாதிக்கலாம். அதே போல ஏன்னா பிரத்யட்சம் ஆகமத்தீவ ஜாத்தியா தேஷு ஸ்திரிஷு ஸ்மிருதம். எல்லாத்த விட பிராபல்யம் ஆகமத்தீவ, ஆகமத்துக்குத்தான் பிராபல்யம் அப்படின்னு கீழே சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ருதினால பிரத்யட்சத்துக்கு பாகம் வரலாம்னு சொல்றோம். சில சந்தர்ப்பத்துல அனுமானத்தினாலையும் பிரத்யட்சத்துக்கு பாகம் வரலாம். பிரத்யட்சமானது பாதிக்கப்படலாம். பிரத்யட்சத்தினால அறியப்பட்டதான ஒரு பொருளானது அனுமானத்தினாலையும் அது தப்பு என்று நாம் அறியலாம். இது இப்ப சொல்ல போறோம். இத சொன்னா அவன் என்ன சொல்றான், அத்வைதி நீங்க இப்படி பேசப்படாது, ஏன் இப்படி பேசப்படாது, இப்படி பேசினேன்னா நீங்க மீமாம்சா நியாயத்துக்கு விரோதம் சொன்னா போல ஆயிடும். நாமெல்லாம் வைதிகாள், அது ஞாபகம். வேதத்துக்கு விருத்தமா பேசப்படாது. அதுலயும் மீமாம்சைங்கிறது ரொம்ப வசந்தியான ஒரு தத்துவம். வேதார்த்தத்தை நிரூபணம் பண்றதுக்காக வந்த சாஸ்திரம் அது. அதுக்கு விரோதமா பேசலாமா சொல்லிட்டு பார்க்கலாம். வாதாகவே திவ்யதி ஜெய்மினியன் நியாயோபரோதே சதி மௌன முத்ரா. வாதம்ன்ற ஒரு யுத்தம் வருங்காலத்துல ஜெய்மினியன் ஞானம் உங்களுக்கு விரோதம் வருது அப்படின்னு சொன்னா வாய்மூண்டு போயிட்டு வாழலாம் அப்படிங்கிற விஸ்வநாதத்து சம்பூல. ஆகையா மீமாம்சா நியாயத்துக்கு விரோதம் வரலாம். இங்கப்பா விரோதம் வருது சொல்ற பாருங்க அப்படிங்கிற. நனு ஏவமபி
ஔதும்பரியும் ஸ்பிருஷ்ட்வா உத்காயே ஐந்திரியா காரகபத்தியம் உபதிஷ்டதே தரமயம் பர்ஹிர் பவதி இது ஸ்ருதித்ரயக்ராஹி பிரத்யக்ஷம் யதாக்ரமம் ஔதும்பரி சர்வாவேஷ்டயிதவ்யா இது ஸ்மிருதி ரூபேஷ சர்வவேஷ்டன ஸ்ருத்யனுமானேன கதாச்சன ஸ்தரீர சினேந்திர ஸ்வஸ்த சிதாசுஷே இது மந்திர சாமர்த்திய லட்சணேன இந்திரசேஷத்வ ஸ்ருத்யனுமானேன சோதனாலிங்க ரூபேண குஷஸ்ருத்யனுமானேன ச பாத்யேதா இது சர்வாமீமாம்சா உன்மிருதிதா ஸ்யாத் இது சேத். அங்கே பாத்தியத்தேன்னு இருக்கு, பாத்தியேதான்னு மாத்திக்கணும். சர்வமீமாம்சான்னு இருக்கு, சர்வாமீமாம்சான்னு மாத்திக்கணும். சில பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ். இத சம்பிண்டிதமாக எழுதியிருக்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் கொஞ்சமா ஆனாலும் நம்ம புரிஞ்சுட்டா சந்தோஷமா போதும். 3 திருஷ்டாந்தங்களை இங்க கொடுத்திருக்க. என்ன ஔதும்பரி சர்வா ஔதும்பரியும் ஸ்பிருஷ்ட்வா உத்காயே அப்படிங்கிற ஒரு வேத வாக்கியம் சொல்ற. யஜ்ஞத்துல ருத்துக்கள்லாம் உட்கார்ந்து சாமகானம் பண்ண போறேன். சாமகானம் பண்ணும் பொழுது இந்த நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோமே, இதுக்கு பின்னால ஒரு ஷவர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கட்டைய நீள குறுக்கா வச்சுட்டு இருக்கான். அதுக்கு அப்படி சாஞ்சுட்டு நீளமாவே நிறுத்தி வச்சு அதுக்கு மேல இப்படி சாஞ்சுட்டு உட்கார்ந்து பாட்டு பாடுவா, சாமகானம் பண்ணுவா. அது அத்திமரத்தினால செய்யப்பட்டதான ஒரு ஸ்தம்பம். அத்திமரத்தினால செய்யப்பட்டதான ஒரு ஸ்தம்பம். ஔதும்பரியும் புருஷ்வா கையால தொட்டு இல்ல, முதுகுல அப்படி சாஞ்சிட்டு சரீர சம்பந்தம் இருந்தா போதும். அப்படியே உத்காயே உத்கானம் செய்யணும் அப்படின்னு இது அங்கே ஸ்ருதி சொன்னது. அப்படின்னா ஔதும்பரியும் அத்தி மரத்தை தொட்டுண்டு உத்கானம் பண்ணுங்கோ அப்படிங்கிறது அந்த மந்திரத்துக்கு அர்த்தம், வேத மந்திரத்துக்கு அர்த்தம். தொட்டுண்டுன்னா முதுகுல படும்படி ஔதும்பரி சம்பந்தம் நமக்கு இருக்கணும் அப்படி இப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா. இதே மாதிரியே இது ஸ்ருதி வேத மந்திரம் சொல்றது. ஒரு ஸ்மிருதிக்காரர் அதே விஷயத்தை எழுதும் பொழுது ஔதும்பரி சர்வாவேஷ்டயிதவ்யா அப்படின்ட்டு இந்த அத்திமரத்தை நட்டர் கடவுள் ஏதுன அதை கீழே இருந்து மேல வரைக்கும் அது துணியினால் சுத்தி விடுங்க. அது வேறு ஔதும்பரி வேட்டையிட்டவியான்னு சொன்ன பரவாயில்லையே, சர்வா வேட்டையிட்டவியா முழுக்க சுத்தி விட்டுருங்கோன்ட்டு முழுக்க வேலை வெட்டினால சுத்தி விட்டோம்னா எப்படி சார் தொடர்றது? இல்ல கொஞ்சம் இடம் விட்டுவிடுங்க. விட்டதுன்னா சர்வா வேட்டையிட்டவியான்னு சொன்னது போயிடுமே. சரி நாங்க கட்டி விட்டேன்னு வச்சுங்களேன், தொட்டுண்டு எப்படி பண்ண முடியும்? இது யாருக்குன்னு இந்த கிளாஸ்ல லெக்சர் பண்றவாளுக்கு இதை பத்தி கவலையே கிடையாது. இந்த பாடம் வரப்போ இதை சொல்லுவார், அந்த பாடம் வந்து அது சொல்லிடுவார், அவர் பாட்டுக்கு சமாதானம் வாங்கிட்டு விட்டு போயிடுவார். இது ரியலா யாருக்கு ப்ராப்ளம் தெரியும்னா ஆக்சுவலா பண்றவனுக்கு. அப்பதான் அவனுக்கு ப்ராப்ளம் வருது. எதுனாது அதை தொட்டுண்டு உத்கானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இன்னொரு ஸ்ருதிக்காரரோ அதை முழுக்க சுத்தி விடு, ஒரு இடம் கூட விடாத அப்படிங்கிறார். ஒரு இடமும் விடாம அந்த சுத்தி விட்டோம்னா அதுக்காக ஒரு மந்திரம் வருது, யூப பரிவியான மந்திரம், சிவா சுவாசா அப்படிங்கிற மந்திரம். மந்திரத்தை சொல்லி எல்லாம் சுத்துட்டார். எல்லாமே நான் சுத்தி விட்டேன்னா எப்படி தொட முடியும்? வஸ்திரத்தை வேணா தொட முடியும், அதுக்கு மேல வச்சு சுத்தின வஸ்திரத்தை தொட முடியும். அந்த யூப்ப அந்த ஔதும்பரியை தொட முடியுமோ? அத்திமரத்தை தொட முடியுமா? முடியாது. இப்ப விரோதம் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்ருதி வாக்கியமானது அதை தொட்டுண்டு உத்கானம் பண்ணணும்னா இன்னொரு ஸ்மிருதி வாக்கியமானது தொட முடியாம அதுக்கு வேட்டியை சுத்தி விடுன்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த 2 வாக்கியங்களும் பரஸ்பர விரோதமா இருக்கு. இப்ப எது பிரபலம் எது துர்பலம், எப்படி நம்ம பண்ணணும்? இப்படி விரோதம் வரும் பொழுது இப்ப என்ன சொல்லியிருக்கா, இதுல விநியோஜக பிரமாணம் எதுன்னு பார்க்கணும். விநியோஜகம் இந்த கர்மாவை செய்வீங்க அப்படின்னு சொல்றது எது சொல்றது? ஸ்ருதி தான் சொல்றது. எப்பொழுதுமே ஸ்ருதி, அந்த ஸ்ருதிலேயே விநியோக்திரின்னு ஒரு ஸ்ருதி இருக்கு, வச்சுட்டு இருக்கா. உற்பத்தி ஸ்ருதி அப்படியே அநேக ஸ்ருதிகள்ல விநியோக்திரி பிரயோக்திரி அப்படின்னு. இதுல விநியோகம் பண்ணக்கூடியதான ஸ்ருதி. இங்க விநியோகம் பண்ணக்கூடியதான ஸ்ருதி என்ன?
ஔதும்பரியும் ஸ்பிருஷ்வா. இங்க ஸ்மிருதி இல்லாத போல இல்ல இல்ல, ஸ்மிருதி சொல்லாத ஒரு காரியத்தையே. அப்ப என்ன பண்ணோம், இந்த ஸ்மிருதி ஒரு ஸ்ருதியை தான் கல்பிக்கும். எப்ப ஒரு ஸ்மிருதி சொல்லி இருக்கோ, ஸ்மிருதிக்காரர் எப்படி சார் சொல்வார்? ஸ்மிருதிங்கிறது ஒரு முனிவரால் எழுதப்பட்டதான ஒரு கிரந்தம். ஸ்ருதி மாதிரி இருக்குல்ல. ஒரு பெரியவர் யாரோ ஒரு ருஷியானவர், ஆபஸ்தம்பர், இப்படிப்பட்டவர், ஆசுலாயர், வசிஷ்டர், கபிலர், இப்படி நிறைய பேர் ஸ்மிருதி கர்த்தாக்கள் இருக்கால. இவ என்ன பண்ணியிருக்கா, அந்த வேதங்களை எல்லாம் பார்த்து மனசுல ஆக்கிக்கொண்டு அதை நமக்கு புரிகிற மாதிரி ஒரு கோடிஃபை பண்ணி எழுதி வச்சிருக்க. ஸோ இந்த ஸ்மிருதினா ரீகலெக்ஷன் அர்த்தம். இங்கிலீஷ்ல ரீகலெக்ஷன் அப்படின்னு. ஒரு காலத்துல கலெக்ஷன் இருந்தா தானே ரீகலெக்ஷன் வரும். ஒரு காலத்துல இவ அறிந்து கொண்டு தனதாக ஆக்கிக்கொண்டு நமக்கு புரிகிறா போல எழுதின கிரந்தத்துக்கு ஸ்மிருதி இருக்கு. இப்ப நம்ம ஸ்மிருதின்னு வந்தா என்ன சார் தெரிஞ்சுக்கிறான், இவர் இந்த ஒரிஜினல் ஸ்ருதியை வாசிச்சிருக்க, பிறகு நமக்கு புரியா போல அதை எழுதியிருக்க. எப்ப இப்படி எழுதியிருக்காரோ அப்ப இதுக்கு மூலமான ஒரு ஸ்ருதி இருக்கணும் இல்லையா? ஸ்ருதி இல்லாம எழுத மாட்டாரோ இல்லையா? அப்ப என்னாச்சு, எப்பொழுது ஸ்மிருதிக்காரர் எழுதியிருக்காரோ இந்த ஸ்மிருதியினால அந்த அத்திமரத்தை முழுமையாக வேஷ்டியால் சுத்தணும் எனக்கூடியதான ஒரு ஸ்ருதி இருக்கு அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணிக்கிறோம். ஸோ ஔதும்பரிய தொட்டுண்டு பண்ணுங்கிறது ஒரு ஸ்ருதி, ஔதும்பரிய முழுக்க சுத்தி ஆகணும் என்கிறது இன்னொரு ஸ்ருதி இருக்கு. நம்ம அனுமானத்தினால தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அந்த ஸ்ருதியானது இந்த ஸ்ருதிக்கு விரோதம் அப்படித்தானே சொல்லலாம். அப்ப பிரத்யட்சமாக ஒரு ஸ்ருதி சொல்லும் பொழுது அதுக்கு மாறுதலாக ஒரு ஸ்மிருதி சொல்றதுன்னா, ஆக்சுவலா ஸ்மிருதியானது ஒரு ஸ்ருதியை கல்பித்து அந்த ஸ்மிருதியை கண்டு நாம் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்ருதி இருக்கணும் என்று கல்பித்து அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கு விதிவிலக்கம் பார்க்கணும். அப்ப டைரக்டா இந்த ஸ்ருதி இருக்கும் பொழுது ஒரு ஸ்ருதியை கல்பித்து வரக்கூடியதான ஸ்மிருதியானது அது என்ன ஆகும், அது வீக். அதனால என்ன பண்றோம், இதுதான் முன்னால இருக்கு, அதனால இதனாலேயே காரியமாயிடும் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வறுமையானால் நாம பிரத்யட்சமாக பார்த்ததான ஸ்ருதி பிரபலம் அப்படிங்கிறது அனுஷ்டானம். இது அனுஷ்டானம்ங்கிறது அப்புறம் பார்ப்போம். இதுலயே வார்த்தைக்கார மதம் இருக்கு. நம்ம பாவத்திகார மதம், விவரணக்கார மதம், மீமாசையிலேயே குவர்ணபட்டருடைய மதம் ஒண்ணு, அதுக்கப்புறம் வேற இன்னொருத்தருடைய மதம் ஒண்ணு, வார்த்தைக்கார மதம், அது 2-3 மதம் இருக்கு. இந்த மதங்கள்லாம் எப்படி இருந்தாலும் அனுஷ்டானம் பண்றவன் அவ இஷ்டமா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. அவ ஒரு நோட்டை வச்சுட்டு இருக்கா, அந்த நோட்டு பிரகாரம் தான் பண்றான். அப்படி பண்ணிட்டாதான் ஸ்வர்க்கம்ங்கிறான். மீமாசைப்பெல்லாம் எதுக்கு சார் சுபையில போடுறதுக்கான்னா புத்தி விற்பாதனார்த்தம் தான் இருக்கட்டும். நம்ம அந்த சண்டைக்கு போக வேண்டாம். இப்ப ஜெனரலா இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வறுமையானால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே தன் காரியத்தை முடிக்கக்கூடியதான ஸ்ருதியானது பிரபலம். ஸ்மிருதியானது இன்னொரு ஸ்ருதியை அனுமானத்தினால் கண்டுபிடிச்சு அப்புறம் தன் வேலையை செய்ய தொடங்குறது. அதுக்கு முன்னாலேயே முதல் ஸ்ருதி தன் காரியத்தை முடிச்சு விட்டு அதுக்கு போயிடுது. சீக்கிரமந்தரகாமித்வா அப்படின்னு கீழே சொன்னேன் பார்த்தேடா, ஒரு காரியத்தை பண்ணுங்கன்னா சீக்கிரமா பண்ணிவிட்டேன். அவர் காரியம் முடிஞ்சது. எப்ப அது முடிஞ்சு விட்டோ ரெண்டாவது இது வந்தாலும் அதனுடைய வேலை முடிஞ்சு போயிடுது. ஆகையால் இது நடக்காது. இப்படி இருக்கிறதுனால பிரத்யட்சமான ஒரு ஸ்ருதியானது பிரபலமா இருக்குன்னு தானே மீமாம்சகர் சொல்லியிருக்கா. இப்ப ஸ்மிருதியினால ஒரு ஸ்ருதியை அனுமானம் பண்ணிட்டு அது தன் காரியத்தை பண்றதை விட பிரத்யட்சமாக இருக்கக்கூடியதான ஸ்ருதியானது பிரபலமாக தன் காரியத்தை பண்ணிட்டு, ஆகையால் அந்த முழுமைய துணியை சுட்டணுங்கிற ஸ்மிருதியானது அது பிரயோஜனம் இல்லை. ஒரு இடத்துல தொட்டு பண்ணணும் இப்படின்னு நமக்கு தெரியறதோ இல்லையோ மீமாம்சையில. இப்ப பிரத்யட்சமானது அனுமானத்தை விட பிரபலம்னு மீமாம்சையை தெரிவிக்கிறது. நீங்க அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கிறதுன்னு சொன்னேடையானால் மீமாம்சக மதத்துக்கு விரோதமா பேசுறீல. இது இப்ப தெரிஞ்சுதான் நமக்கு இப்ப பிரகிருதத்துக்கு போறோம். இப்ப இந்த விவகாரமான முதல் அத்தியாயத்துல 3ஆம் பாதத்துல ஸ்மிருதி பாதம்னு பேர் மீமாம்சையில். அந்த ஸ்மிருதி முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம்னா அர்த்த பிரமலிங்கம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அவா சாஸ்திரம். மீமாம்சா சாஸ்திரத்துல
என்ன சொல்லிருக்க ஸ்மிருதிபாதம்னு இருக்கு. அதுல இதை விசாரம் பண்ணியிருக்க. இப்ப இந்த மீமாம்சக்காருடைய ஒரு அபிப்பிராயம் என்ன சார்? பிரத்யக்ஷம் பிரபலம், அனுமானத்தை விட பிரத்யக்ஷம் பிரபலம்னு தெரிகிறது. நீங்க அனுமானத்தினால பிரத்யக்ஷம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்றேன். இப்படி சொன்னேனால் நீங்க பேசுறது மீமாம்சா நியாயத்துக்கு விரோதம். அதுங்க இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், வியபிச்சாரம், வியாப்தி, அதிவியாப்தி, பாதம், பிரதிபட்சம், இவைகளோட ரொம்ப பிரபலம் இது. ஞாபகம் அது யாரோ பேசலாம் நையாயிக்க. அவன் பேசுறதுல பேச்சுல தப்பு கண்டுபிடிக்கிறவன் நையாயிக்க. நாங்க வேதத்துக்கு விருத்தமா நீங்க பேசுறீர்கள். அதனால இந்த விரோதம் உங்களுக்கு வரவே கூடாது. மீமாம்சா நியாய விரோதம்னா நடுங்கணும். அதனால நீங்க இப்படி பேசக்கூடாது. இது ஒண்ணு. இந்த 3 சொன்னாலும் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஐந்திரியா காரகபத்தியம பதிஷ்டதே அப்படின்னு. ஐந்திரியா இந்திரபத கடித ருச்ச. ஐந்திரியா இந்திரபதம் உள்ளதான அந்த ருக்குனால காரகபத்தியம், காரகபத்திய அக்னியை உபதிஷ்டத்தை துதிக்கிறான். இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சாதான் நமக்கு நன்னா அனுபவிக்க முடியும். ஐந்திரியா காரகபத்தியம் உபதிஷ்டது. காரகபத்தியம் கல்யாணம் ஆன பிறகு ஆதானம்னு ஒன்று பண்ணுவாங்க. தாலியை பார்க்க மாட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ள. இந்த ஆதானம் பண்றதுன்னு வந்ததுன்னா அவ தினந்தோறும் பண்ணக்கூடியதான இந்த பிரம்மச்சாரி தினந்தோறும் இது பண்றாங்க இல்லையா சமிதாதானம். அதே போலயே கிரகஸ்தாள்னா காலமே சாயங்காலம் அக்னி காரியம் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆதானம். ஆதானம்னா அந்த அக்னியை 3ஆ பிரிச்சுப்பார். காரகபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி. அந்த 3ஆ பிரிச்சிருந்து ஒரு வட்டமாக ஒரு ஹோமம் கொண்டு இருக்கும். அதுக்கு மேல ஒரு சதுரமாக ஒரு ஹோமம் உண்டு. அதே போலயே நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல அர்த்தச்சந்திராக்காரமாக ஒன்று இருக்கும். இந்த 3ஆ அங்கங்கே பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த வட்டமாக இருக்கக்கூடியதான ஒரு ஹோமகுண்டத்தில் இருக்கிற இருப்பதுக்கு பத்தில அதுக்கு காரகபத்தியம்னு பேர். அதே போல இந்த ஸ்கொயரா அதுக்கு மேல இருக்க பத்தில அங்கே ஹோமம் பண்றது அதுக்கு ஆகவனியம்னு பேர். தட்சிணாக்னி ரைட் ஹேண்ட் சைட்ல ஒன்று இருக்கும் அர்த்தச்சந்திராக்காரத்தில், அதுக்கு தட்சிணாக்னின்னு பேர். தினந்தோறும் காரகபத்தியத்தில் இருக்கக்கூடியதான அக்னி அந்த ஆட்ட மாமி கொண்டு இங்கேயும் அங்கேயும் கொண்டு போய் போடுவா. அப்படின்னு போடுறாளா இல்லையா என்ன கேட்டாதீங்க. அக்னி பிரணயனம்னு பேர். லீடிங் தி ஃபயர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். சம்ஸ்கிருதத்துலன்னா அந்த இங்கிலீஷ்ல வச்சுன்னா கரெக்டா தெரியுது நமக்கு. ஆனா இங்கிலீஷ்காரர் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறான். இந்த நெருப்பை தினந்தோறும் இங்கிருந்து அங்கே கொண்டு போய் போடுறது அதான் அக்னி பிரணயனம். ரைட்டா? இப்படி அக்னியை போட்ட பிறகு இவன் எங்கே ஹோமம் பண்ண சார்? ஆகவனியத்தை தான் ஹோமம். எப்பவுமே அந்த ஸ்கொயரா ஒரு அக்னி நடுவில் இருக்க பத்தில அதுதான் ஹோமம் பண்ணணும். இந்த காரகபத்தியங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய இந்த வட்டமா இருக்கிற இடத்துல இருக்கிற அக்னிக்கு பேர். இந்த காரகபத்தியத்துல இருக்கக்கூடியதான அக்னியை நீங்க துதிக்கும் பொழுது எதனால துதிக்கணும்? ஐந்திரியா அப்படின்னு இருக்கு. இந்திரபத கடிதமான இருக்குனால அப்படின்னு இருக்கு. ஸோ இப்ப பிரத்யட்சமாக உங்களுக்கு ஸ்ருதி என்ன சொல்லியிருக்க? யார ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இருக்க? காரகபத்தியம், காரகபத்திய அக்னியை துதிக்கணும். ஆனா துதிக்கணும்னு அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஒரு மந்திரம் நம்ம இஷ்டமா காரபத்தியம் பஜனை பண்ற போல இல்லையே. நம்ம காரகபத்தியா இப்படின்னு சொல்லக்கூடாது. வேதமானது துதிக்கணும்னா எந்த மந்திரத்தினால ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்கு? விதாயக வாக்கியத்துல கதாச்ச நஸ்தரீர சினேந்திரே அப்படிங்கிற ஒரு மந்திரம். ஏ இந்திரா சரீரத்து தாசுஷே. தாசுஷே கொடுக்கிற வாழ்க்கை எப்பொழுதுமே யாராக நீ இந்த அவிசெல்லாம் கொடுக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் தாங்கள் ஏமாற்ற மாட்டேன், நிறைய கொடுத்துட்டே இருப்பேள் அப்படிங்க. இப்ப இந்த மந்திரத்துக்கு என்ன சொல்றது? ஏ இந்திரனே, தாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கிறவாளை நீங்க எப்பொழுதும் ஏமாத்தல, அவளுக்கு நிறைய கொடுத்துருக்கேள் இப்படின்னு இந்த மந்திரம் தெரியுது. இந்த மந்திரத்தை வாசிச்சா நமக்கு என்ன சார் புரியுது? ஏ இந்திரனே, உமக்கு யாராவது ஆபத்தி கொடுத்ததுன்னா நீங்க அவளை காப்பாத்திட்டே இருப்பேள், அவளை ஒரு நாளும் அழிக்க மாட்டேள். இது வரைக்கும் வாசிச்சதுமே இந்த மந்திரம் வாசிச்சதுமே உங்களுக்கு என்ன தெரியுது? ஓஹோ, இந்த மந்திரமானது இந்திரனை துதிக்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இந்திரனை துதிக்கிறதா இந்த மந்திரம் வந்திருக்குங்க. ஆனா ஸ்ருதி என்ன சார் சொல்றது? அங்க
அக்னிய துதிங்க. அங்கே பார்த்தா அக்னிய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மந்திரமானது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு பார்த்தா நமக்கு என்னமோ இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தெரியாது. இப்ப என்ன சார், இந்த ரெண்டும் ஒரு இடத்துல பண்ணி ஆகணும். நம்ம அக்னி தான் ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும். ஏன்னா அக்னியை மூட்டியாச்சு, அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணனா என்ன, இந்த மந்திரமும் இந்திரனை சொல்றது. என்ன பண்றது, இந்த மந்திரமாவது இந்திரனை துதிக்கிற, இந்திரனை பத்தி சொல்லி இருக்கிறதுனால இந்திரனை துதிக்கிறதுக்காக இந்த மந்திரம் உபயோகப்படுத்தணும்னு நமக்கு ஒரு அறிவு உண்டாகுது. என்ன தெரியறது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சித்தாந்தத்துல இருந்து சொல்லியிருக்க இந்திர பதத்துக்கு அக்னின்னு அர்த்தம் போட்டார். சரியா போயிடுங்க. ஆனா இந்திரனை துதிக்கிறது எனக்கூடியதான ஒரு மந்திரமானது அனுமானத்தினால சாமர்த்திய லிங்கம். அது இந்திரங்கிற பதம் இருக்கிறதுனால இந்திர ஸ்தோத்திரம் இந்திரன் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த அடையாளத்தை விட நேரா சொல்றது, அடையாளம் நீங்க ஒரு அனுமானத்தினால தானே சொல்றீங்க. எக்காரணத்தினால இந்த மந்திரத்துல இந்திர ஸ்தோத்திரம் பண்றதோ அக்காரணத்தினால இந்திரனை துதிக்கிறது இந்த மந்திரம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்க அனுமானம். ஸ்ருதி என்ன சொல்றது, இந்த மந்திரத்தை உபயோகித்து அக்னிய ஸ்தோத்திரம் பண்ணு அப்படிங்கிறது. எது சார் பிரபலம்? பிரத்யட்சமா இருக்கக்கூடியதான ஸ்ருதி வாக்கியம் பிரபலம், உங்க மனசுக்கு தோணியதான அனுமானம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் பூர்வ மீமாசையில. நீங்க பிரத்யட்சமானது அனுமானத்தினால பாதிக்கப்படுறதுன்னு சொல்றீல, மித்யாத்வ அனுமானத்தினால பிரத்யட்சம் பாதிக்கப்படுறதுன்னு சொல்றீல, சொன்னீங்கன்னா மீமாசைக்கு விரோதம் வந்து பார்த்தேல. மீமாசையில பிரத்யட்ச ஸ்ருதி பிரபலம், உங்க மனசுல வந்ததெல்லாம் தப்பு, அனுமானம் தான் தப்புன்னு சொல்றது மீமாசைக்கு விருத்தமா பேசுறீல. அந்த எக்ஸாம்பிள்ஸ் அவன் எப்படி பொறிக்கிருக்கான்னு பாருங்க. பொறிக்கிறப்ப அவன் பார்த்தீங்கன்னா அவன் பர்ஃபெக்டா பேசுறா போல இருக்கும். அதுக்கு பதில் நம்ம சொல்ற காலத்துல இப்படியும் உடையான பேசலானே ஆயிடும். அவ்வளவுதான். இது அந்த புத்திக்கு அப்படிப்பட்டதான ஒரு தன்மைய விவேச்சனம் பண்ணக்கூடிய தன்மை நம்ம கொடுக்கறது. அவ்வளவு. ரெண்ட மூணாவது சரமயம் வருகிர் பவதி அப்படின்னு இருக்கு. சோமா ரௌத்ரம் தரும் நிர்வபே கிருஷ்ணானாம் ரீஹீணாம் அப்படின்னு ஒரு இஷ்டி விதிச்சு. இஷ்டி, பசு, சோமம் என்று 3 விதமான யாகம். புரோடாசங்கள் இந்த மாவு, கஞ்சி, தயிர், பால் இவைகள்லாம் ஹோமம் பண்றது இல்லையா, இதுக்கு இஷ்டின்னு. இந்த ஆடு இவைகள்லாம் வெட்டி ஹோமம் பண்றான் பத்தில, அதுக்கு பசு யாகம் வந்து. சோமலத்தையை புழிஞ்சதுனால ஹோமம் பண்றா பத்தில, அதுக்கு சோம யாகம் வந்து. இது ஜெனரலா இருக்கும். இந்த 3 தான் பிரதானமான யாகங்கள். பிரதான யாகம்னா பிரகிருதி யாகம், மேஜர் சாக்ரிஃபைசஸ் கிவன் இன் தி வேதா. இஷ்டி, பசு, சோமம். இதுல இஷ்டின்னு சொல்றது தசபூர்ணமாச இஷ்டி, அதான் முதலே ஆரம்பிக்கிறது. பசு யாகம் அடுத்தது, அதுக்கப்புறம் சோம யாகம், சோமயன விஜயதா. மற்ற எல்லா யாகங்களும் ஆயிரக்கணக்கான யாகங்கள் வேதத்துல சொல்லி இருக்கு. அத்தனையும் என்ன, இதனுடைய சப்சிடரி. அதுல இந்த தேவதையை மாத்திங்கோ, அந்த அங்க பால் சொன்னேன்னா அதுல தயிரை விடுங்கோ, அது வேணுமா, அந்த பழம் வேணுமா, இது பாலும் தயிரும் கலந்து கோபம் பண்ணுங்க, இது எல்லாம் கலந்து இருப்பா. மேஜரா எப்படி பண்ணணும்னா பிரகிருதி யாகங்கள் 3 தான். வேதங்கள்ல விதிச்சதான பிரகிருதி யாகங்கள் 3. இஷ்டி, பசு, சோமம். இஷ்டி பிரதானமாக தர்ஷேஷ்டி, பசு பசு யாகம், அதுக்கப்புறம் சோமேன இதேதான சோமயாகம். இப்ப இந்த இதுல கிருஷ்ணா இது இஷ்டி. சோமாரௌத்ரம் சர்வம் நிர்வதே. சோமாரௌத்ரம், சோமன் ருத்ரன் எனக்கூடியதான 2 தேவதைகளையும் கலந்ததான ஒரு யாகம். அந்த யாகத்துக்கு சோமன் ருத்ரன் 2 தேவதைகள். அவர்களுக்கு என்ன திரவியம் கொடுக்கணும், சரு. சருன்னா சருவ புரோடாசன் கஞ்சின்னு வச்சுங்களேன் தம்பி. இந்த தேவதைகளுக்காக சருவ கொடுப்போம் அப்படின்னு ஒரு யாகம் சொல்லும். அந்த யாகத்துல என்ன சொல்லிருக்கு, சரம எம்பர்கிர் பவதி அப்படின்னு. சாதாரணமாக பர்ஹிஸ்னா கர்ப்பங்கள்னால சொல்லப்பட்டது. இந்த ஹோமத்துக்கு 4 பக்கத்துல கர்ப்பங்களை போடுறது பார்த்தீங்களா, அதே மாதிரியே பரிஷ்கரணம்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்க, தர்ப்பங்கள்னால போடுறது வச்சுட்டு. இங்க என்ன சொல்லிருக்க, இந்த யாகத்துல அந்த தர்ப்பங்கள் போடுற இடத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, அம்புகளை போடுங்க. சரமயம் பரி, அம்புன்னா வேற வேற சொல்லுமா, அது மாதிரி குச்சி, நாணல்ல வரக்கூடியதான் ஒரு குச்சி, அது மாதிரி இருக்கு, அதை போடுங்க அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க
நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, நீங்க சப்போஸ் சௌமாரதுர யாகத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரைட்? பண்ணணும்னா மோட சாப்பிட்றேன் எப்படி சார் பண்றது தெரியலையே உங்களுக்கு. ஸோ முதல்ல என்ன பண்றது அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்து 1 by 1 படிச்சதே வந்து, ஓஹோ இந்த இடத்துல கர்ப்பங்களை போடுங்கோ, சரமயம் பரி, அதுக்கு முன்னால என்ன குஷமயம் பரி அப்படின்னு போடும். ஓஹோ அது வரும் பொழுதுல நீங்க என்ன பண்றீங்க, சோமாரதுர யாகமா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அதுக்கு பதிலாக இந்த நாணல் குச்சியும் முதல்ல வெறும் குஷத்தை போடணும். குஷத்தை போட வேண்டியதான இடத்துல இந்த சோமாரோதர யாகமா இருந்தா அதுக்கு பதிலா சரத்தை போடுங்க அப்படின்னு இப்படி பண்ணிட்டே போடும். எதை நீங்க ஒரிஜினலா பண்ணதுல அதுல எந்த சேஞ்சஸ் வருதோ அந்த சேஞ்சஸ் மட்டும் சொல்லும். முதல்ல சொன்னதான யாகத்துக்கு பிரகிருதி யாகம்னு பேரு. பிரகிருதி யாகம்னு சொன்னா ஒரிஜினலா இருக்கிற யாகம். எங்க சேஞ்சஸ் இருக்கோ அது மட்டும் இங்க சொல்லுவோம். எங்க சேஞ்சஸ் சொல்லலைன்னா என்ன சார் பண்றதுன்னு பிரகிருதியில எப்படி இருக்கோ அப்படியே பண்ணுங்க சார். ஸோ பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவ்யா, இதுதான் சோதகம்னு சொல்றோம். சோதகம்னு ஒரு அவார்டு. பிரகிருதி பால் விகிருதியே பண்ணணும். அன்லஸ் அதர் ஸ்பெசிஃபைடு சொல்லலைன்னா, வேற ஒன்றும் சொல்லலைன்னா முதல்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டே இருந்தோ. இவன் முதல்ல ஒன்றும் சொல்லாம இருந்தா இங்க என்ன பண்றக்க தர்ப்பத்தை வர பெருப்பேள் இங்க என்ன சொல்லியிருக்க, இது நாணல போட சொல்லி. ஸோ இப்ப அந்த தர்ப்பத்துக்கு பதிலாக நாணல போடுறதோ இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம். சாதாரணமாக பிரகிருதி மாதிரி விகிருதி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம இதுதானே போடணும், எது இந்த குஷத்தை தானே போடணும், தர்மங்களை தானே போடணும் அப்படின்னு. ஆனா பிரத்யட்சமாக ஸ்ருதி என்ன சொல்றது, கண்டதாக இதை போடுங்கிறது. பிரத்யட்சமாக இருக்கக்கூடியதான வசனம் நாணல போட சொல்லி இருக்கு. பிரகிருதி மாதிரி தானே இதை பண்ணணும்ன்ற சொல்லியதான ஒரு அனுமானம் நமக்கு தர்ப்பத்தை போடணும்னு சொல்லியிருக்கு. எதை சார் அனுஷ்டானம் பண்றேன், பிரத்யட்ச வசனத்தை அனுசாரம் பண்ணி நாணல போட்டுருக்கேள். ஆகையால் பிரத்யட்சம் பிரபலம், அனுமானமானது சொல்றாரு. உங்க அனுஷ்டானத்துல இப்படி இருக்கு, மீமாம்சக்கா இப்படிதான் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கிறதுன்னு நீங்க எப்படி வந்து சொல்லுவீங்க? இவ்வளவு மீமாம்சை இப்படி சொல்லும் பொழுது நீங்க என்னன்னா பிரத்யட்சமான அனுமானத்தினால பாதிக்கப்படுதுன்னு சொல்றீட. மீமாம்சைக்கு விருத்தம் இல்லையா நீங்க பேசுறது? சார் இத்தனையும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ்ல போட்டிருக்க பாருங்க. நனு ஏவமபி ஔதும்பரியும் ஸ்பிருஷ்வா உத்காயே ஐந்திரியாகார்ஹபத்யமுபதிஷ்டதே சரமயம் பர்ஹி இது ஸ்ருதித்ரயக்ராஹி பிரத்யக்ஷம். இந்த 3 ஸ்ருதிகள் யதாக்கிரமம் ரெஸ்பெக்டிவ்லி ஔதும்பரி சர்வாவேஷ்டவிதவ்யா இது ஸ்மிருதி ரூபேன சர்வவேஷ்டன ஸ்ருத்யனுமானேன. ஔதும்பரி சர்வாவேஷ்டவிதவ்யா என்கிறது ஒரு ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதியினால இப்படிப்பட்டதான ஒரு ஸ்ருதி இருக்குன்னு அனுமானம் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஸ்ருதியினால அதான் ஸ்மிருதி ரூபேன சர்வவேஷ்டன ஸ்ருதி அனுமானேன ஒண்ணு பாத்தியதாங்க பின்னால் இருக்கிறது. அதே போலயே கதாச்சன சரீரசினேந்திரசுஷே இது மந்திர சாமர்த்திய லட்சணேன இந்திரசேஷத்துவ ஸ்ருதி அனுமானேன. கதாச்சன சரீரசி எனக்கூடியதான மந்திரமானது இந்திரனை எக்காரணத்தினால துதிக்கிறதோ அக்காரணத்தினால இந்த மந்திரமானது இந்திரனை துதிக்கிறதுக்காகத்தான் உபயோகப்படுத்தணும் எனக்கூடியதான ஒரு ஸ்ருதி அனுமானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐந்திராகாரபத்தியம் உபதிஷ்டதேங்கிற ஸ்ருதியானது அக்னி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது, இந்த மந்திரமானது இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியறது. அதனால சண்டை வந்திருக்கு அப்படின்னு வந்தால் பிரத்யட்சமாக வச்சனம் சொல்லி இருக்கிறதுனால அது பிரபலம் அப்படின்னு சொல்றது. அதே போலயே சோதகலிங்க ரூபேண குஷ ஸ்ருதி அனுமானேன சோதகம் பிரகிருதி மாதிரி விகிருதியை செய்யணும் என்றால் சோதகம். அந்த சோதக ஸ்ருதி ரூபே லிங்க ரூபேண குஷஸ்ருதி அனுமானேன பாத்தியதா இது. இப்படி இருக்கிறதுனால 3 எக்ஸாம்பிள்லையும் மீமாம்சையானது பிரத்யட்சம்தான் பிரபலம் அனுமானாதிகளை விட என்று சொல்லி இருக்கும் காலத்தில் தாங்கள் மித்யாத்வ அனுமானம் தத்துவ பிரத்யட்சத்தை பாதிக்கிறது என்று ரிவர்ஸ்ல சொல்றேன். நீங்க சொல்றது ஒத்தண்டேனால்
சர்வா மீமாம்சா உன்முருதிதா சியாத். பட்டதான எத்தனை மீமாம்சையும் படிச்சதான 12 அத்தியாயம் மீமாம்சையும் சமுத்திரத்துல போட வேண்டி வந்துடும். உன்முருதிதா எல்லாத்தையும் தூக்கி போட்டா போல அப்பிரமாணம்னு சொன்னா போல நியாயமா இது அப்படிங்கிறது. இது சேத் நான் இது வரைக்கும் இந்த ஒரு சென்டென்ஸ்க்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அது கணக்கு இல்லை. ஆனா இனிமேல மறக்க மாட்டேன் பாருங்க. விஷயம் என்னன்னா இவ்வளவு இருக்கு மீமாம்சையில. பிரத்யக்ஷம் அனுமானத்தை விட பிரபலம்னு மீமாம்சை சொல்ற மாதிரி காணப்படுறது. ஆனா வேதாந்தத்துல அத்வைத்தத்துல நீங்க அனுமானமானது பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறது. மித்யாத்வ அனுமானம், பிரபஞ்சம் மித்தேன்னு சொல்லக்கூடியதான அனுமானம், தத்துவ பிரத்யக்ஷம் கண்ணால பார்த்தா இது இருக்கு இருக்கு இருக்குன்னு தோன்றது. கண்ணால பிரத்யட்சமாக பிரபஞ்சம் இருக்கும் என்று தெரிகிற காலத்தில் இந்த மித்யாத்வ அனுமானம் அந்த பிரத்யட்சத்தை எப்படி சார் பாகம் பண்ண ஆகையால சரியில்லை. ஒருவேளை நீங்க சொல்றது ரைட்டா இருக்குமேயானால் விந்தியப்ளவே சாகரே மீமாம்சை எல்லாம் ஆயிடும், நாசமா போயிடுவேன். அப்பா சார் வேற விரோதத்தை கட்டிக்க கூடாது நீங்க அப்படின்னு சொன்ன. சொன்னா இதுக்கு அத்வைதி பதில் சொன்ன. இது வரைக்கும் ஒரு பெரிய பூர்வபட்சம். நான் வைஷம்யா அப்பா நீ சொன்ன 3 எக்ஸாம்பிள் தப்புன்னு நான் சொல்ல வரல. அது 3 ரைட். ஆனா இந்த அத்வைதத்துல நீ அனுமானமானது மித்யா சத்தியத்துவ பிரபஞ்ச சத்தியத்துவத்தை பாதிக்கிறது, இதுவும் ரைட்டு. இதுவும் ரைட்டு அதுவும் ரைட்டுங்கிறது. ஆனா என்னன்னு நீ அதை இங்க அப்ளை பண்ணினது தான். அங்க சொன்னது என்னமோ மீமாம்சையில ரைட்டு, இங்க சொல்றதும் ரைட்டு தான். ஆனா இதுக்கு அந்த திருஷ்டாந்தம் காட்டுறது பார்த்தேடா அதுதான் சார். என்ன எப்படி விரோதம்? வைஷம்யா ததாஹி இமிதம் ஆபாத்தியதே ஸ்ருதித்ரயக்ராஹி பிரத்யக்ஷம் அனுமானைஹி பாத்யேதா இதி வா பிரத்யக்ஷ விஷயீபூத ஸ்ருதித்ரயம் இதி வா. ரெண்டா நீ என்ன அபிப்பிராயத்தில் சொல்லிட்டு இருக்க? முதல்ல உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லு. ஸ்ருதித்ரயக்ராஹி பிரத்யக்ஷம் 3 ஸ்ருதிகள்னால அவதும்பரி சர்வா புஷ்பாவத்தியாயே ஐந்திரேகாரபத்தியோபதிஷ்டேதா சர்வயம்பரி என கூடியதான 3 வேத வாக்கியங்கள் அது எப்படி பிரத்யட்சமாக சொல்லியிருக்கோ அந்த ஸ்ருதித்ரயத்தினால ஏற்பட அறியக்கூடியதான பிரத்யட்சம் அனுமானங்கள்னால பாதிக்கப்படுகிறது. ஸ்மிருதிங்கிற அனுமானம், சோதகம்ங்கிற ஒரு அனுமானம் இவைகள்னால பாதிக்கப்படுகிறது என்கிறாயா? இல்ல பிரத்யக்ஷ விஷயீபூத ஸ்ருதித்ரயம் பிரத்யக்ஷ விஷயமாக இருக்கக்கூடியதான் இந்த 3 வேத மந்திரங்கள் அதுவே அனுமானத்தினால பாதிக்கப்படுகிறதுங்கிறியா? 3 வேத வாக்கியங்கள்னால காண்பிக்கப்பட்டதான பிரத்யக்ஷம் பாதிக்கப்படுகிறது என்கிறாயா? அல்லது அந்த 3 வேத வாக்கியங்கள் அனுமானத்தினால பாதிக்கப்படுறதுங்கிறியா அப்படின்னு கேட்கிற. அதுவா நாத்யா விரோதாபாவேன தத் பாத்திய பாதக பாவஸ்ய சாஸ்திரார்த்தத்வா பாவாத். ஒண்ணு ஞாபகம், ஸ்ருதித்ரயக்ராஹி பிரத்யக்ஷம் அனுமானத்தினால பாதிக்கப்படுகிறது தானே முதல் பட்சம். எங்களுக்கு இதுல சாஸ்திர தாத்பரியம் இல்லை, சாஸ்திரார்த்தம் இல்லை. ஏன் சாஸ்திரார்த்தம் இல்லை? விரோதம் இல்லை. இந்த ஸ்ருதித்ரயக்ராஹி பிரத்யக்ஷத்துக்கும் இந்த அனுமானத்துக்கும் விரோதம் இருந்தால் தானே பாத்திய பாதக பாவம். சாஸ்திரார்த்தமே இல்லையே. ஏன் அப்படி சொல்றேன்? அஸ்மாபி அனபியுபதமாச்சா. நாங்களும் மீமாம்ச வர்த்தவர் தான், நாங்க அப்படி ஒத்துக்கலையே. மீமாம்சை ஒத்துருக்கோம். பாதிக்கப்படுறது அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கிறது மீமாம்சை அப்படி நாங்க சொன்னோமோ? இல்லை. அனுஸ்த உபாலம்பன மாத்திரத்வேனா நாங்க சொல்லாது நீங்க சொல்றது எங்களை வெய்யறது. நீங்க சொன்னாது நீங்க இப்படி சொன்னேன்னு வச்சா என்ன அர்த்தம்? அது ஒரு தோஷம். அதனால நிரநியோஜ்ய அநியோகா பத்தே. அதனால நாங்க எதை சொல்லலையோ அதை சொல்லி எங்களை தூஷணம் பண்ணினா ஒரு தோஷம் வரும். அது ஒரு தப்பு. ஆகையால் அதை முதல் பட்சம் இல்லை. அதையேவ நத்விதீயா பிரத்யக்ஷ விஷயீபூத ஸ்ருதித்ரயம். இந்த 3 பிரத்யக்ஷங்களுக்கு விஷயமான இந்த வேத வாக்கியங்கள் அனுமானத்தினால பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதுங்கிறது 2வது பட்சம். அப்படியா? அதுவும் இல்லை. ஏன்? பிரத்யக்ஷ விஷயீபூத ஸ்ருதித்ரயஸ்ய லிங்கபாதக பரேபி லிங்கபாதகத்துவ பரேபி சாஸ்திரே பிரத்யக்ஷஸ்ய லிங்க பாத்தியத்வே விரோதாபாவாத். சாஸ்திரம் வேறு, பிரத்யக்ஷம் வேறு.
சாஸ்திரத்துல அந்த ஸ்ருதியானது லிங்கத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லணும். ஸ்ருதி எல்லாத்த விட பவர்ஃபுல். ஸ்ருதி வாக்கியமானது அனுமானத்துல பாதிக்கலாம். ஆனால் அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கப்படாதுன்னு நீங்க சொல்லியிருக்கோம். ஸ்ருதி வேற பிரத்யட்சம் வேற ஞாபகம். ஸ்ருதி வாக்கியம் அனுமானத்தை பாதிக்கிறது ஒத்துண்டாச்சு. ஆனால் பிரத்யட்சம் அனுமானத்தை பாதிக்கிறதுன்னோ அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கப்படாதுன்னோ எங்கேயாவது வேதத்துல சொல்லியிருக்கோம். நீங்க சொன்ன 3 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்க, நான் சொல்றேன். வேத வாக்கியமானது அனுமானத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லுங்க. இங்க சொல்லியிருக்கு 3 இடத்துலையும், ரைட், ஒத்துக்கிறேன். ஆனால் அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கிறதுங்கிறதுக்கு இந்த 3 எக்ஸாம்பிள் வருமோ? நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அனுமானமானது பிரத்யட்சத்தை பாதிக்கிறதுங்கிறது எங்களுடைய சப்ஜெக்ட். அதுக்கு நீங்க சொன்ன 3 எக்ஸாம்பிள் உபயோகம் இல்லை. அதனால பிரயோஜனம். பிரத்யக்ஷ விஷயீபூத ஸ்ருதித்ரயஸ்ய லிங்கபாதகத்வ பரேபி சாஸ்திரே பிரத்யக்ஷஸ்ய லிங்கபாத்யத்வே. பிரத்யக்ஷமானது லிங்கபாத்யத்வே, லிங்கத்தினால அனுமானத்தினால பாதிக்கப்படுமேயானால் அது விரோதாபாவா, விரோதம் இல்லை. நஹி சப்த பிரத்யக்ஷயோகோ ஐக்கியமஸ்தி. ஸ்ருதி பிரமாணம் வேறு, பிரத்யக்ஷ பிரமாணம் வேறு, அது ஒண்ணு இல்லை. சப்தஸ்ய சர்வ பிரமாணாபேட்சையா பலவத்வமவோச்சாமா. ஒரு எந்த அனுமானமும் ஸ்ருதியை பாதிக்காது. அனுமானம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கலாம். சப்தம் வேறு, பிரத்யக்ஷம் வேறு. ஆகையால் அனுமானம் சப்தத்தை ஒரு நாளும் பாதிக்காது. ஆனா அனுமானம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கலாம். எப்பொழுது? பிரத்யக்ஷமானது அபரிஷிதமா இருந்தால், அனுமானமானது விபட்சபாதக தர்க்க சச்சிவமா இருந்தா. இதுக்கு கொஞ்சம் பவர் இருக்கணும், அது டெஸ்ட் பண்ணாம இருக்கணும். அது போல இருக்கவையான சரி பாதிக்கலாம். அதனால பிரத்யக்ஷ ஸ்ருதி மாதிரி பிரத்யக்ஷம் நினைக்காதீங்க. ஸ்ருதிக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பிரத்யக்ஷத்துக்கு கொடுக்க முடியாது. சப்தஸ்ய சர்வ பிரமாணாபேட்சைய பலவத்வம் ஓசாமா தஸ்மாத் மௌಢ்யமாத்திரமேதது மீமாம்சா விரோத உத்பாவனம். ஆகையால் மீமாம்சா விரோதம் வருதுன்னு எங்களை பார்த்து சொன்னீரையா. மௌಢ்யமாத்திரமேதது, ஒழுங்க நீங்க மீமாசை வாசிக்க. மூடன்னு விட்டுட்ட, மூடம்னா மோகம் அடைந்தவன். பார்த்துட்டு அப்படியோ மீமாசை வந்துருமோ அப்படின்னு துடிச்சு எங்களை வெயில. கொஞ்சம் வெய்யறதுக்கு முன்னால நிஜமா அப்படி இருக்கா, அவாடுல தப்பு இருக்கான்னு பார்த்து அப்புறம் வெய்யணும். இல்லை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இங்க சொன்னது தப்பு, மோகமா பேசிட்டு இருக்கு, வசுதா அப்படி இல்லை. மீமாம்சா விரோதம் அத்வைதத்துக்கு வந்தார். அது வரைக்கும் சொல்லிட்டார். அது சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அது வேற ஒரு யுக்தியை சொல்ல போற. அது அடுத்த வாரம் தான்.